பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாண்ட உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உண்ட ஆட்சேபனைகள் சம்பந்தமாக இப்போ ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த விடயம்தான். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பதவி பறிபோகுமா இல்லையாங்கிறதான் இப்போ ஒரு முற்றாக 7 என்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு வர இருக்கின்றது. போகட் ஷேகர் அவர்கள் வந்திருந்தார். இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிடப் போவதாக சொல்லியிருந்தார். வியாபாரியினுடைய மகனாக இருக்கலாம், அந்த காலத்தில் கணவன் மனைவி போகின்ற பொழுது இப்படியான சம்பவங்கள் நடந்தன என்று அந்த சான்று பொருட்களை வைத்து மக்களிட பார்வைக்காக இந்த சான்று பொருட்கள் வைக்கப்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட இதில் நிறைய பொருட்கள் எடுத்திருந்தவர்கள், இந்த புத்தகப்பை, சிறுவர்களின் காணொளிகள், குழந்தையின் பால் பூச்சி, வளையல்கள். ஜெஃப்னா படியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலி சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னா, அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய உறுப்பினர் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். சிவில் சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த வழக்கினை போட்டிருந்தார். அந்த வகையில் இது சம்பந்தமான ஒரு முக்கியமான விடயம் ஒன்று வெளிவந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாண்ட உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உண்ட ஆட்சேபனைகள் சம்பந்தமாக, அந்த மனு உண்ட ஆட்சேபனைகள் சம்பந்தமான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்கிறதுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த மனு மேன்முறையீடு நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மேன்முறையீடு நீதிமன்ற நீதியரசர்களான மாயாதுன்ன கொரையா மற்றும் மகேன குபல்லாபா ஆகியோர் அடங்கிய குழுவில் இந்த விஷயம் விசாரிக்கப்பட்டிருந்தது. பிரதிவாதியான ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தனி செனானி தயாரத்தின இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு கேட்டிருந்தார். இதன்படி 4 வாரங்களுக்கு ஆட்சேபனையை தாக்கல் செய்ய நீதியரசர்கள் அமர்வு கால அவகாசம் வழங்கியிருக்கிறது. அதுடன் இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு மனுதாரருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல இந்த வழக்கு விசாரணைகள் இதுவரை செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கின்றது. ஆகவே இப்போ ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த விடயம்தான். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பதவி பறிபோகுமா இல்லையாங்கிறதான் இப்போ ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. ஏனென்றால் அண்மை காலமாகவே இது தொடர்பாக பெரிதும் பேசப்பட்டிருந்தது. என்றால் இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சபையில் பேசுகிற பொழுது இப்போ கொஞ்சம் ஆளுங்கட்சி சம்பந்தமான விமர்சனங்களையும் அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இவர்களுடைய பதவி நீடிக்காது என்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை அரசியல் வட்டாரங்களில் பயிர்றதை, பொதுவெளியில் பயிராட்டியும் கூட அரசியல் வட்டாரங்களில் உள்ளக ரீதியாக பயிர்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட சொல்லியிருப்பார், என்னுடைய பதவி பறிபோகமாக இருந்தால் அதை கௌசல்யாவுக்கு நாங்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்து விட்டு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, அது தொடர்பான வேலைகளையும் இப்போ ஆரம்பிச்சிட்டேன் என்ற விடய பொருளில் பேசியிருந்தார். ஆகவே இது சம்பந்தமான விடயத்தை நாங்கள் இனி வருங்காலங்களில் தான் பார்க்கணும். இனி வருகின்ற அமர்வுகளில் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போன்றது என்ற விஷயத்தை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், ஏதோ ஒரு காரணம் இந்த விடயம் நடக்காவிட்டாலும் கூட மாகாண சபை தேர்தலில் நிற்பதென்றால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அந்த வகையில் இவர் இந்த மாகாண சபை தேர்தலுக்காக இந்த பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்வார் என்கின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். பார்க்கலாம் என்ன நிலைமை என்கின்ற அரசியல் வட்டாரங்களில் இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான விடயங்கள் கூட இப்போ கொஞ்சம் இழுபறி நிலையில் தான் இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமான விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் வருமான் என்கிற கேள்வி மனதிருக்கிறது. அப்படி வருகின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். இதுதான் சட்ட ரீதியாகவும் இந்த விடயத்தை தான் செய்ய வேண்டும். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமான விடயங்களில் என்ன முடிவுகளை ராமநாதன் அர்ச்சுனா எடுக்கப் போகின்றார் அல்லது நீதிமன்றம் எடுக்கப் போகின்றது என்பதனை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயம். செம்மணி மனித புதைகுழி என்று பார்க்கின்ற பொழுது அதில் நாளுக்கு நாள் தொடர்ந்தும் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுகின்றது. இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த 2 விஷயங்களும் மாறி மாறி நடந்த வண்ணமே இருக்கின்றன. அதில் இன்றைய தின தரவுகளை பார்த்தோமாக இருந்தால் இன்றைக்கு முற்றாக 7 என்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. கடந்த 12 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் மகள் 4 என்புக்கூடு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் தொடர்ந்துமே முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன.
இந்த இரண்டாம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் 27வது நாளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த இரண்டாம் கட்டத்தில் இரண்டாம் போதி கடந்த 12 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை வரையில் 47 எலும்பு தொகுதிகள் முற்றாக அழுந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. உண்மையிலேயே இது சம்பந்தமான விஷயங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு வர இருக்கின்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்காக வர இருக்கின்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு 3 ஆணையாளர்கள் மற்றும் 2 பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்துக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். மேலும் இந்த செம்மணி மனித புதைகுழி நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ள தரப்பினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடன் மனித உரிமைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. போகர் டேக்கர் அவர்கள் வந்திருந்தார். இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிடப் போவதாக சொல்லியிருந்தார். இருந்தும் அந்த அரசியல் ரீதியான வட்டாரங்களில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. இது தொடர்பாக பல சர்ச்சைகளும் எழுந்திருந்தன. அவர் உள்ளக பொறிமுறையை ஆதரிப்பதற்கான செயற்பாடுகளில் தமிழ் அரசியல்வாதிகள் சில பேர் செய்திருந்தார்கள். இந்த உள்ளக விசாரணை சம்பந்தமான விடயங்கள் என்ற விமர்சனம் வந்திருந்தது. அது மட்டுமல்ல, போகர் டேக்கர் அவர்கள் சர்வதேச விசாரணையை முன்வைப்பாரா என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிற நிலையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பார்வையிட இருக்கின்றது. அவர்கள் இது தொடர்பான அறிக்கைகளை எவ்வாறு முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கணும். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, திருகோணமலை கடற்படைத்தள நிலத்தடி சிறைகளில் தனி நபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமை தொடர்பாக குற்ற புலனாய்வுத்துறை விசேட விசாரணைகளை ஆரம்பிக்க இருக்கின்றது. முன்னாள் கடற்படை தளபதிகள் பலரிடமிருந்து இது தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கேகாலையைச் சேர்ந்த சாந்த பண்டார காணாமல் போனமை தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகதென்ன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் திருகோணமலை கடற்படை தளத்தின் நிலத்தடி அறைகள் தொடர்பில் உலுகதென்ன சில வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. கடற்படை புலனாய்வு இயக்குநராக அவர் பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள தஞ்சன் மற்றும் கன்சைட் ஆகிய நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனி நபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து அப்போதைய கடற்படை தளபதிகள் அறிந்து நின்றனர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இதன்படி நிசாந்த உலுகேதென்ன அளித்த அறிக்கையின்படி அட்மிரல் சோமதிலக திசாநாயக்க மற்றும் அட்மிரல் திசர சமரசிங்க ஆகியோர் அப்போதைய கடற்படை தளபதியாக பணியாற்றியுள்ளனர். மேலும் முன்னாள் கடற்படை தளபதி ஜெயநாத் கொலம்பகே ரியல் அட்மிரலாகவும் அந்த காலகட்டத்தில் திருகோணமலை கடற்படை முகாமின் கிழக்கு தளபதியாகவும் பணியாற்றியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதற்கமைய திருகோணமலையில் உள்ள கடற்படை மற்றும் கடல்சார் கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் அமைந்துள்ள நிலத்தடி சிறைச்சாலைகளை ஆய்வு செய்ய அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் சோமதிலக்க திசாநாயக்கவிடம் அனுமதி பெறப்பட்டதும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் உலுகேதென்ன கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த காலத்தில் டிபி பிரேமரத்ன துணை புலனாய்வு இயக்குநராக பணியாற்றியதாகவும் மேலும் பிரசன்ன ஹேபகே சிறப்பு கப்பல் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றியுள்ளதார் என்பதும் அவருடைய அறிக்கையில் தெரிய வந்திருக்கின்றது. இதன்படி சாந்த பண்டார என்ற நபரின் காணாமல் போனது தொடர்பாக நிசாந்த உலுகேதென்ன வழங்கிய தகவலின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறை தனது எதிர்கால விசாரணைகளை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கின்றது. மேலும் முன்னாள் கடற்படை தளபதிகள் மற்றும் அதன் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பிற மூத்த அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள தஞ்சன் மற்றும் கன்சைட் நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனி நபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கு. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் மேலும் பார்க்கின்ற பொழுது இதுவரை காலமும் காணாமல் ஆக்கப்படுதல் தொடர்பான சில விஷயங்கள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் இப்போதான் இது தொடர்பான சில விஷயங்கள் வெளித்தெரிய வருகின்றது என்கின்ற பல விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக
இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பாக இந்த அரசாங்கம் முனைப்பு காட்ட தொடங்கினதில் இருந்து இப்போ வரைக்கும், அதாவது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு பிள்ளையானுடைய பல முகாம்கள் மற்றும் பிள்ளையான் கொலை செய்து புதைக்கப்பட்டிருப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று அடையாளம் காணப்பட்ட சில இடங்களிலையும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுறது ஒரு முக்கிய அம்சமாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விடயமும் அப்படி ஒரு பூதாகரமான விடயமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று தான் பேசப்படுகின்றது. பட்லந்த வதை முகாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது சந்திரிகா காலத்திலேயே இது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. ரணில் விக்ரமசிங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் கூட அதில் பேசப்பட்ட ஒரு முக்கிய புள்ளியாக அல்லது முக்கிய விவரங்களாக இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சந்திரிகா அரசாங்கத்தில் அது மூடி மறைக்கப்பட்ட ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இது தொடர்பாக சில விசாரணைகள் கூட முடக்கப்பட்டிருந்தன. சில விசாரணைகளை முன்னெடுக்கல என்கின்ற பல குற்றச்சாட்டுகள் அன்றைய அரசாங்கத்தின் காலத்தில் இருந்தது. ஜேவிபி அரசாங்கம் வந்த பிறகு இது தொடர்பான முக்கியமான விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருந்தன. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேவிபியினுடைய சில உறுப்பினர்களே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள்டா என்ன எப்படி சம்மந்தப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் கடத்தப்பட்டு ஜேவிபியினுடைய உறுப்பினர்களை கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு முக்கிய விஷயம் பேசப்பட்டிருந்தது. பின்னர் அந்த பட்லம் தொடர்பான விவகாரமும் கிடப்பில் போடப்பட்டது. ஆகவே இந்த விஷயமும் இப்படித்தான் நடக்குமா அல்லது இந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த திருகோணமலை நிலத்தடி கீழ் சிறைகள் சம்பந்தமான விஷயம் எந்த அளவில் முக்கியத்துவம் பெற்று சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட போகின்றன என்பதை. இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியாக இருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழியில் நிறைய சான்று பொருட்கள் எடுக்கப்பட்டிருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சான்று பொருட்கள் சம்பந்தமான பல விடயங்கள் வெளித்தெரிய வரும் என்றும் பேசப்பட்டிருந்தது. அதற்கான சில கதைகளையும் ஒவ்வொரு பேர் கூறியிருந்தார்கள். இந்த வியாபாரியினுடைய மகனாக இருக்கலாம், அந்த காலத்தில் கணவன் மனைவி போகின்ற பொழுது இப்படியான சம்பவங்கள் நடந்தன என்று அந்த சான்று பொருட்களை வைத்து ஒவ்வொரு பேரும் தங்களுடைய அந்த பழைய கதைகளை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதில் கூட ஒரு சிலரும் இப்படி இருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், ஆகவே இந்த குறிப்பிட்ட பொருள் அவர்களுடையதாக இருக்கலாம் என்று தங்களுடைய கருத்தியலை பரிமாற்றியிருந்தார்கள். அந்த வகையில் இது தொடர்பான ஒரு விடயப்பரப்பு சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தலை மேற்கொள்கிறதுக்காக செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை காணாமல் ஆக்கப்பட்டவன்ற உறவுகள் அடையாளம் காண உதவும் வகையில் அவற்றை வெளியிலேயே காட்சிப்படுத்துறதுக்கு வெளியாகவே காட்சிப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த குற்றப்புலனாய்வு பிரிவின்ற மனித கொலை விசாரணை பிரிவின்ற நிலைய பொறுப்பதிகாரி ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் செய்த விண்ணப்பத்தின் பிரகாரம் சான்று பொருட்களை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இதுவரை செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணி தொடக்கம் 5 மணி வரையில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மக்களிட பார்வைக்காக இந்த சான்று பொருட்கள் வைக்கப்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட இதில் நிறைய பொருட்கள் எடுத்திருந்தவர்கள் இந்த புத்தகப்பை, சிறுவர்களின் காணொளிகள், குழந்தையின் பால் பூச்சி, வளையல்கள் கிட்டத்தட்ட 54 சான்று பொருட்கள் மீட்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி அவற்றை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் நீதிமன்றக்கோ குற்றப்புலனாய்வு துறையினருக்கோ தெரிவிப்பதனூடாக விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சான்று பொருட்களை பார்வையிட வருவோருக்கான இந்த கட்டுப்பாட்டு முறைகளும் விதிக்கப்படும். இது தொடர்பில் சனிக்கிழமை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்துமே அவர்கள் தங்களுடைய பொருட்களை அடையாளம் காணுவதன் ஊடாக தங்களுடைய காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் கூட இந்த பாதிப்புக்குள்ளான நபர்கள் வழங்குகின்ற செய்திகள் ஊடாக இந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட சிலரது பெயர்களோ அல்லது குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களாக இருக்கலாம் என்று தெரிய வருகின்ற பட்சத்தில் அவர்கள் மேலேயும் விசாரணை எடுக்கப்படவோ விசாரணைகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டால் நடவடிக்கை எடுக்கவோ இது கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் இதில் பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழரசு கட்சிக்கான ஒரு அழைப்பு ஒன்றினை விடுத்திருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியிடமிருந்து நேற்றைய தினம் ஒரு வேண்டுகோள் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார். என்ன விடயம் அவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக அந்த விஷயத்தை சொல்கிறேன். அவர் என்ன விஷயம் சொன்னார். இப்போது அவசரமாக ஜெனீவா அமர்வுகள் இடம்பெறும் நிலையில் பொறுப்புக்கூறல் தொடர்பான பொது தீர்மானம் ஒன்று வர இருக்கின்ற நிலையில் அது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே அவர்களையும் அழைப்பதற்கான முயற்சி ஒன்றையும் மேற்கொண்டோம். ஆனால் அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை.
ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருந்தது. அதில் சங்கு சின்ன கட்சியை சேர்ந்தவர்கள் என்று பலர் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த விடயத்தை தான் இவர் இப்போ சொல்லியிருக்கார். அதை தமிழரசு கட்சி கலந்து கொள்ளவில்லை. அந்த முயற்சியின் இறுதி வடிவமாக மனு ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கையொப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. தமிழரசு கட்சியின் கையொப்பம் மாத்திரமே இப்போது அதில் சேர்க்கப்பட வேண்டும். ஆகவே அவர்கள் இது குறித்து பரிசீலித்து அவர்கள் அவசரமான ஒரு முடிவை சொல்ல வேண்டும். தமிழரசு கட்சியினர் தங்களுடைய செயற்குழு கூட்டமோ அல்லது மத்திய குழு கூட்டமோ நாளை காலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற இருப்பதாகவும் அதிலே இந்த கடிதம் ஆராயப்பட்டு அந்த கூட்டம் முடியும் இடத்தில் இதில் தொடர்ந்து அக்கறை இருப்பதாக இருந்தால் எங்களையும் சிவில் சமூக அமைப்பினரையும் வந்து சந்தித்து இது சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. எங்களது தரப்பிலிருந்தும் சிவில் சமூக தரப்பிலிருந்தும் தமிழரசு கட்சிக்கு சொல்லியதாவது, நாங்கள் ஏற்கனவே எழுதி அவர்களுக்கு சமர்ப்பித்து இருக்கின்ற இறுதி வடிவத்திலே பொருளை மாற்றுவது கடினம். என்றால் கொள்கையளவில் ஏகமனதாக தீர்மானம் எடுத்த அனைவரும் அதில் கையொப்பப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் சொற்பதங்கள், பாவித்த மொழி ஆகியவற்றில் திருத்தங்கள் செய்வதாக இருந்தால் நாங்கள் அதனை பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மேலதிகமாக நாங்கள் அதில் எழுதியிருக்கின்ற விடயத்துக்கு இன்னும் பலம் சேர்க்க வேண்டுமாக இருந்தால் அதில் திருத்தங்கள் செய்வதாக இருந்தால் நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அதில் இருக்கின்ற விடயத்தை அகற்றுவது கடினம் என்று கூறியிருக்கின்றோம். நாளை கூட்டத்திற்கு பின்னர் அவர்களுடைய முடிவை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். எது எவ்வாறாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தாண்டி அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிடுவதை தாமதிக்க முடியாது என அவர் இந்த விஷயத்தில் தெரிவிச்சிருக்கின்றார். தொடர்ந்துமே கிட்டத்தட்ட ஒரு இணக்கப்பாடு அல்லது ஜெனிவா தீர்மானத்துக்கான ஒரு தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் என்ற ஒரு இணக்கப்பாட்டுக்கான ஒரு அழைப்பை தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழரசு கட்சி இதற்கு எந்த முடிவினை சொல்லப் போகின்றது என்பதை.